அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா 17 நோன்புகளை நிறைவு செய்து 18வது தராவிகையும் நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எஞ்சி இருக்கக்கூடிய தராவிகளையும் நோன்புகளையும் முழுமையாக அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை நாயகம் அனைவருக்கும் கொடுத்தால் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்களிலே சூரத்து சபா என்ற ஒரு சூரா ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே சபா நாடு என்பதை பற்றி ஒரு வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் இங்கு பதிவு செய்கின்றான். லக்கது காலலி சபையின் ஃபீ மஸ்கனியும் ஆயா ஜன்னத்தான யமீனும் வஷிமால் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே அந்த நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து, அந்த நாட்டினுடைய பொருளாதார வளம் குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சபா என்ற ஒரு நாடு, அந்த நாட்டினுள்ளே வலது பக்கமும் இடது பக்கமும் தோட்டம் துறவுகளை, செழிப்பான காடு வளங்களை நாம் கொடுத்திருந்தோம். அந்த நகரம் சிறந்து விளங்கியது. காரணம், அதன் அருகிலே பெரியதொரு ஏரியையும் நாம் அமைத்து கொடுத்தோம் அந்த மக்களுக்காக வேண்டி. அதனுடைய நீர் சுனைகளிலிருந்து அந்த மக்கள் விவசாயங்கள் செய்து கனி வர்க்கங்களை தேடி பல வகையான செழிப்பான வாழ்க்கையில அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். அப்படியான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு நாம் கொடுத்திருந்தோம். வலது பக்கம் இடது பக்கம் அந்த ஏரியை சுற்றிலும் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே விவசாய நிலம், நல்ல நீரோட்டம் இருந்ததுனால செழிப்பாக அந்த பூமி இருந்தது. அதோடு மட்டுமல்ல, அதனுடைய கனி வர்க்கங்களை மிகவும் ருசியானதாக நாம் ஆக்கியிருந்தோம். இன்னும் தோட்டம் துறவுகள் அடர்ந்த ஒரு வனப்பகுதியாக, அமைதியான ஒரு நகரமாக, செழிப்பான ஒரு நகரமாக அந்த சபா நாட்டை நாம் ஆக்கியிருந்தோம் என்பதாக அல்லாஹ் இதில் ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லி காட்டுகின்றான். அதோடு மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்கள் இரவிலும் பகலிலும் வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு பயணம் செய்வதற்கு அச்சமற்றவர்களாக, எந்த பொருளாதாரத்தையும் அவர்கள் தேட வேண்டிய சூழ்நிலை இல்லை. வெளியில போகணும்னா கட்டுசாதை கட்டிட்டு போகணும், பயண ஏற்பாடுகளோடு போகணும், ஒரு மாதம் தங்கறதுக்கு, ஒரு வாரம் தங்கறதுக்கு உண்டான எல்லாம் தேடிட்டு போகணுங்கிற நிலை இல்லை. அருகில நாம நிறைய நகரங்களையும் உண்டாக்கி கொடுத்தோம் அதை சொல்றான். அன்றைய காலங்கள்ல பயணம் போகணும் அப்படின்னா கட்டுசாதம் கட்டிட்டு தான் போகணும். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் கடைகள் என்பது, ஹோட்டல் என்பது இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல போனா சாப்பிட்ற அளவுக்கு தோதுவான நேரங்கள் இருக்காது, பொருளாதாரம் இருக்காது. வீட்டுல இருந்து போகும்போது கட்டி சாதம் கட்டிட்டு போகக்கூடிய நிலை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாம் இருக்கிறவங்க எதையும் தட வேண்டியதில்லை. பேக்கெட்ல நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கலாம், எங்க வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எல்லா உணவும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு அல்லாஹ் தஆலா அந்த மாதிரியான நாடு நகரங்களை உருவாக்கிட்டான். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இப்படியாக அந்த மக்களுக்கு நிறைய பொருளாதார செழிப்பை நாம் கொடுத்திருந்தோம், வளமான வாழ்க்கையை கொடுத்திருந்தோம். ஆனா இப்படியெல்லாம் நிறைய கொடுத்தும் அந்த மக்கள் நமக்கு நன்றி செய்ய மறந்து விட்டார்கள். நன்றி செய்யாததன் காரணமாக நாம என்ன செஞ்சோம்? அத்தனை பெரிய ஏரிய மிதமெஞ்சிய வெள்ளம் வர வைத்து, கடினமான மழையை பொழிய செய்து, அந்த ஏரியை உடைய செய்து அந்த நாடு நகரங்களை அழித்து விட்டோம். அதோடு மட்டுமல்ல, அங்கிருந்த கனி வர்க்கங்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த மரங்கள் எல்லாம், அவைகள் எல்லாம் தன்னுடைய கனிகளை, இனிப்பாக இருந்த சுவைகளை புளிப்பாக மாற்றிவிட்டோம், சிலரை கசப்பாக மாற்றிவிட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதோடு மட்டுமல்ல, நிறைய இழந்த மரங்களை உருவாக்கிட்டோம். இழந்த மரம் ஒரு முள்ளா இருக்கும். அப்ப நாடு நகரம் செழிப்பா இருந்துச்சு. அதெல்லாம் மக்கள் மமதையில நம்ம யார் அசைக்க முடியும்? இத்தனை பெரிய வெள்ளாமை நமக்கு கிடைக்குது, இங்கிருந்து விவசாய நிலங்களை நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோம், நமக்கு நல்ல கனி வர்க்கங்கள் கிடைக்குது, விவசாய பண பயிர்கள் நம்ம செழிப்பாக்கிக்கிட்டு இருக்குது, நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து போயிடுச்சுன்னு அந்த மக்கள் மமதையில இருந்து
அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யாததுனால அல்லாஹ் சொல்றான், இப்படியான நாடு நகரங்களை அவருக்கு சுவர்க்க பூமியாக கொடுத்திருந்த அந்த சபா நாட்டை பெரிய ஏரிய உடைய செய்து அந்த அணைக்கட்டு உடைஞ்சு மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு, காடு நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு, அதுல இருந்த கனி வர்க்கங்களை கொடுக்கக்கூடிய அத்தனை கனி மரங்களும் அவைகளுடைய இயற்கைக்கு மாற்றமான நிகழ்வாக, ஒரே குறிப்பாக சுவை இல்லாததாக நாம் ஆக்கி அவர்கள் நாம் தண்டித்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சொல்ல இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் நேமத்துகளை நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த நேமத்துகளுக்கு ஆனா நன்றி செய்யக்கூடிய அடியாருக்கு ரொம்ப குறைவுங்கிறாங்க. கலீலும் நமக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் ரொம்ப குறைவு அப்படின்னு அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுவான். உமர்லானவங்க கடைதீவுக்கு அப்படி போறாங்க. அவங்களுடைய செலாபத்துல ஆட்சி காலத்துல ஒரு மனிதர் அல்லாஹ் ஜஅல்னி மின் இபாதிக ஷக்கூர் என்பதாக துஆ செய்யக்கூடிய வார்த்தையை காதுல கேட்கிறாங்க. அப்ப உமர்லானவங்க போயிட்டு, சகோதரர்களே, நீங்க என்ன புதுதாக ஒரு வார்த்தையை கேட்குறீங்க, இதெல்லாம் கேட்டது இல்லையே, வித்தியாசமா இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, அமீர் முஃமினீன் அவங்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கலீலும் மின் இபாதி ஷக்கூர் அடியார்கள்ல ரொம்ப கொஞ்சம் பேர், சொற்பமானவர்கள் தான் நன்றி உடைய அடியார்களாக இருக்கிறாங்கன்னு சொல்றான். அவர்கள நானும் ஒருவனா இருக்கோங்கிறதுனால அல்லாஹ் கிட்ட யாரெல்லாம் என்னையும் ஒரு நபராக, அந்த நன்றி உள்ள குறைந்த அடியார்கள் என்னையும் ஒரு நபரை ஆக்கு அப்படின்னு நான் துவா கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உமர்லான் அவங்க தன்னைத்தானே பார்த்து, உமரே, உன்னை விட அறிந்த மக்கள் நாட்டில் நிறைய இருக்கிறாங்க, நீங்க இதை அறியாம இருந்துட்டீங்க, உங்களுக்கு தெளிவு இந்த தோழர்கள் மூலமா கிடைச்சிருக்குது அப்படின்னு அதுக்கு பிறகு உமர்லான் அவங்களும் துவா செஞ்சதாக தஃப்ஸீர் கிதாபுகள் குறிப்பிடுறாங்க. நம்ம கணிதர்களே, அல்லாஹ்வே திருமறையை பதிவு செய்யறான். இத்தனை பெரிய பிரம்மாண்டமான உலகத்தை படைத்து இவ்வளவு இந்த பிரபஞ்சத்துல நிறைய மனித சமுதாயங்களை எல்லாம் படைத்திருக்கிறான். கோடான ஒரு மக்கள் இருந்தோம். ஆனா அவனுக்கு நன்றி செய்யக்கூடிய அடியார்கள் ரொம்ப குறைவு. அப்ப அந்த சஹாபி அதனாலதான் கேட்டாங்க, யாரெல்லாம் அந்த நன்றி உள்ள அடியார்கள் சொற்ப தொகை இருக்காங்கல்ல, அவங்கள நானும் ஒருவனா இருக்கிறதுக்கு பெரிய பொருள்னு சொல்லி அந்த சஹாபி துவா கேட்கிறாங்க. அப்படின்னா நன்றி செய்யக்கூடிய தன்மை மனித சமூகத்தில் ரொம்ப குறைஞ்சு போச்சு. சில நேரங்கள் நம்ம யாருக்காவது உதவி செய்திருப்போம், மீண்டும் அவர் கைமாறி செய்யலாம் நன்றி கெட்ட பையன் அப்படின்னு சொல்றோம். இது நம்முடைய நாட்டுடைய வளமை, நம்முடைய ஏற்படக்கூடிய இயல்பு. இன்றைய கால சூழ்நிலையும் அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்குது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துகள் தான் பரிமாறப்பட்டுக் கொண்டே இருக்குது. இந்த இந்தியாவை ஆண்ட மொகலாய மன்னர்கள்ல அவுரங்கசீப் ஒரு மகான், ஒரு வலி. அவங்களுடைய மீதமான ஆட்சி இன்ன வரைக்கும் வரலாறுகள் சொல்லப்பட்டு இருக்குது. ஆனா இந்த கைவர்கள் அதை திருச்சி அவர் கோயில்கள் கிடைச்சாரு, அவர் கோயில்களுக்கெல்லாம் கொடுத்த மானியத்தை பறிச்சுட்டாரு, நிறைய இந்துக்களை கொண்டாரு அப்படின்னு சொல்லி சரித்திரங்களை மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆனா அவர் மாற்று மதத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. மாற்று மத கோயில்களுக்கு நிறைய அன்பளிப்புகளை கொடுத்திருக்காங்க, நிறைய நிலங்களை கொடுத்திருக்கிறாங்க. சரித்திரம் சொல்லக்கூடிய வரலாறு தான். நேற்றைய தினம் மகாராஷ்டிராவில் ஒரு இந்து மக்கள் சிலர் ஒன்று கூடிட்டு RSS காரங்க சத்தம் போடுறான், போஸ்டர் போடுறான், இந்த சமாதியை, இந்த கபரை இந்த இடத்திலிருந்து அகற்றணும், அவர்கள் செய்யக்கூடிய அடக்க ஸ்தலத்தை இங்கிருந்து அகற்றணும், இல்லை அப்படின்னா பாபர் மசூதி நிலைதான் இதற்கும் ஏற்படும் அப்படின்னு பேட்டி கொடுக்கலாம் பகிரங்கமா. மகாராஷ்டிராவில் நேற்று நடந்த நிகழ்வு செய்திகள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, வாட்ஸ்அப்பில் நிறைய வந்திருக்கு இந்த தகவல் எல்லாம், செய்திகள்லையும் ஓடுது. அவுரங்கசீபுடைய இந்த இடத்தை சமாதியை இங்கிருந்து இடம் மாத்தல அப்படின்னா பாபர் மசூதிக்கு ஏற்பட்ட நிலை தான் இந்த இதுக்கும் ஏற்படும், இந்த சமாதிக்கும் ஏற்படும் என்பதாக அவுரங்கசீபுடைய அந்த கபர்ஸ்தானை சுட்டி காட்டி பேசக்கூடிய நிலையை இன்னைக்கு நாம பார்க்கிறோம். இந்த நாட்டிற்காக பாடுபட்டவர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் நிறைய நிலங்களை அவருடைய கோயில்களுக்கு மானியமாக கொடுத்திருக்கிறார்கள். வரலாறுகளை பார்த்து நிறைய தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம வரலாறு மறந்துட்டோம். அதனால இன்னைக்கு மாற்றார்கள்
திரித்து சொல்லக்கூடிய நிலை தான் இன்னைக்கு உலகத்தில் உண்டா இருக்குது. நன்றி கெட்டத்தனம் தான் அதிகமாக போயிடுச்சு. இந்த நாட்டிற்காக வேண்டி உயிர் நீத்தவர்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக வேண்டி, ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக வேண்டி பல வகையிலும் தன்னுடைய பொருளாதாரத்தை இந்த நாட்டு மக்கள் நலனுக்காக வேண்டி செலவழித்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு முன்னுரிமை இல்லை. இன்னைக்கு யாரோ மூணாம் தர குடிமக்களாக நடத்தப்படக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். நன்றி கெட்டத்தனம் மக்கள்கிட்ட அதிகமாகிடுச்சு. இதுதான் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடையாளங்கள ரொம்ப சொற்ப தொகையினர் தான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக கண்ணியத்துள்ள சோர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நாம் நன்றிகளை அதிகம் செய்து நன்றியுள்ள நன்மக்களாக அல்லாஹ் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.